அனைவருக்கும் வணக்கம். அண்மை காலமாக மலையக பகுதிகளிலே மலையக பெருந்தோட்ட கம்பெனிகளால் தொழிலாளருக்கு எதிரான பல்வேறுபட்ட தாக்குதல் சம்பவங்கள், அவர்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட அநீதிகள் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. உண்மையில் இந்த சம்பவங்கள் இன்று நேற்று அல்ல, தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சம்பவமாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காவத்தை நீலகாமம் பிரதேசத்திலே அங்கு ஒரு தொழிலாளி தனக்கான வீடொன்றை கட்டியிருந்த போது அந்த தோட்ட நிர்வாகம் தனியார் பாதுகாப்பு பிரிவை கொண்டு அந்த வீடுகளை உடைத்து அந்த தொழிலாளிக்கு எதிரான தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த சம்பவத்தை அறிந்த உடனேயே சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். எனவே சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 6 மணித்தியாலத்துக்குள் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட 9 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே அவர்கள் முன்னிலை செய்யப்பட்டார்கள். அந்த சம்பவத்தின் பின்பு சம்பந்தப்பட்ட பெருந்தோட்ட கம்பெனிக்கு எதிராக அமைச்சு மட்டத்திலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தற்பொழுது அதனுடைய நடவடிக்கைகள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்கும் அதே போல அந்த தோட்டத்தில் இருக்கிற ஏற்கனவே காணி ஒதுக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கும் காணியை வழங்குவதற்கும் இந்த பெருந்தோட்ட கம்பெனி இணக்கம் தெரிவித்திருக்கிறது. எனவே காணி வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். எனவே அடுத்ததாக இம்மாதம் 6ஆம் தேதி நுவரெலிய பெரிய மஸ்கலிய மொக்கா தோட்டத்திலே முகாமையாளரால் அங்குள்ள காவல் புரியும் ஒரு தொழிலாளி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாங்கள் அறிந்திருந்தோம். எனவே அந்த சம்பவத்துக்கு எதிராக போலீசார் உடனடியாக அந்த முகாமையாளரை கைது செய்திருந்தார்கள். பின்பு அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதன் பின்பு நுவரெலியா மாவட்டத்தில் இம்மாதம் 7ஆம் தேதி டெல்மா தோட்டத்திலே அங்குள்ள முகாமையாளரால் அங்குள்ள தோட்ட தொழிலாளி ஒருவர் தாக்கப்பட்டார். உடனே தாக்கப்பட்ட பின்பு தொழிலாளி வைத்திய சிகிச்சைக்காக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தால் பின்பு போலீசார் அந்த முகாமையாளரையும் கைது செய்து அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தினார்கள். அங்கும் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதன் பின்பு ரத்தினபுரி பெல்மடுலே நாராங்கட தோட்டத்திலே அங்கு வசிக்கும் பிரஜையொருவர் தனக்கான வீடொன்றை கட்டிய பொழுது அங்குள்ள தனியார் முகாமையாளர்களால் அந்த வீடு உடைக்கப்பட்டது. இது தொடர்பாக நாங்கள் உடனடியாக தலையீடு செய்து நான் அந்த சம்பவத்தை நேரில் சென்று அந்த மக்களுடைய சந்தித்து இது தொடர்பாக நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். எனவே அவருக்கு அந்த தனியார் தோட்டத்தில் வீடை கட்டுவதற்கான அனுமதியினையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் போலீசார் பக்கமும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அதன் பின்பு நுவரெலியா மாவட்டம் உடப்புசலாவை சென்ட் மார்க்கெட் தோட்டத்திலே ஓய்வு பெற்ற ஒரு தொழிலாளி தன்னுடைய ஈட்டிய பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக தன் மகனுடன் அந்த தோட்டத்தில் இருக்கிற தோட்ட காரியாலயத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஏற்பட்ட அந்த வாய் தர்க்கத்தின் மூலமாக அங்குள்ள முகாமையாளர், உதவி முகாமையாளர், கள உத்தியோகத்தர் மூவரும் சேர்ந்து அந்த தொழிலாளியினுடைய மகனை தலைக்கவசத்தினால் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். பின்பு அந்த நபர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக போலீசார் இந்த சம்பந்தப்பட்ட மூவரையும் கைது செய்து இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் தலா 5 லட்சம் ரூபாய் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு நஷ்ட ஈடாக 50,000 ரூபாய் வழங்க சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக மலையக பகுதிகளே நடைபெற்று வருகின்ற விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த காலத்திலே இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் பிரபல்யம் இல்லாமை காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் வெளியில் வருவது மிக குறைவாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்று இவ்வாறான நடக்கின்ற சம்பவம் இன்று சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்று வெளிவருவதன் மூலமாக ஒரு பக்கம் சட்டம் தன் கடமையை செய்வதற்கும் ஒரு உந்து சக்தியாக அமைவதோடு இது வெளியில் வருவதன் மூலமாக இந்த மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் சமூகமயப்படுத்தப்படுகிறது. இதை ஒரு நல்ல விடயமாகவே நாங்கள்
பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்காமல் இருப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே காவத்தை நீலகாம சம்பவத்திற்கு எதிராக அந்த சம்பவத்தை இனி நடக்காமல் இருப்பதற்காக அமைச்சின் மட்டத்திலே நாங்கள் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இப்பொழுது தீர்மானித்திருக்கிறோம், என்னுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் பெருந்தோட்ட முகாமைத்துவ கண்காணிப்பு பிரிவு எங்களுடைய அமைச்சினுடைய செயலாளருடன் இணைந்து விசாரணைகளை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். எனவே இவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடக்காமல் இருப்பதற்காக நாங்கள் தேசிய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அந்த வேலை திட்டத்தின் ஒரு அம்சமாக பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரட்ன, ஆளும் கட்சி மக்கள் பிரதிநிதிகள், அதேபோல் எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள், பொலிஸ்மா அதிபர், மலேக மக்கள் வசிக்கின்ற மாகாணங்களில் உள்ள பிரதி பொலிஸ்மா அதிபர்கள், அதே போல பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய சிஓ போன்றவர்களை அழைத்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடாத்த தீர்மானித்திருக்கிறோம். எனவே அன்றைய தினம் சில முக்கிய தீர்மானங்களை எடுப்பதற்காக நாங்கள் எண்ணி இருக்கிறோம். எனவே விசேடமாக அரசாங்கம் முன்னெடுக்கின்ற இந்த செயல்பாட்டுக்கு ஆதரவாக மலையகத்துள்ள அரசியல் கட்சிகள், அதே போல தொழிற்சங்கங்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பட்சத்திலே நாங்கள் இனி இந்த மலையகத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காதிருப்பதற்கான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். எனவே மலையக மக்களுடைய ஐக்கியமே சமூக விடியலுக்காக வழிவகுக்கும் என்ற அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போமானால் எமது சமூகத்தை பாதுகாத்து வழிநடத்த முடியும் என்பதை நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மலையக மக்களுக்கு எதிரான இவ்வாறான தாக்குதல்கள், அநீதிகள் இன்று நேற்றல்ல, காலங்காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி காரணமாகவே இன்று இந்த சம்பவங்கள் இன்று வெளியிலே கொண்டு வரப்படுகின்றன. எனவே அந்த மக்களை பாதுகாப்பதற்காகவும் அநீதி இழைத்தவர்களுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இவ்வாறான நடவடிக்கைகள் உந்து சக்தியாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறான சம்பவங்களை ஊடகம் மூலமாக வெளிக்கொண்டு வந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சம்பவங்களுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கின்ற நடவடிக்கை தொடர்பாகவும் சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடும் கடப்பாடும் ஊடகங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் நான் நேரத்திலே கூறிக்கொள்ள. செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.